புறப்பட்டான். என்ன குதிரை இது? வெள்ளை குதிரை. இது சமாதானத்தின் குதிரை. சுவிசேஷம் சமாதானத்தை அறிவிக்கிற குதிரை. இது என்ன காட்டுது? இந்த 2000 வருஷமாக எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த 12 பேர்ல ஆரம்பிச்ச சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதுமா பரவும். அது ஜெயித்துக்கிட்டு ஜெயிக்கிறவனாயும் ஜெயம் பெற்றவனாயும் பரவிக்கிட்டே வெற்றிகரமாக பரவிக்கிட்டு இருக்கும். ஏன் பரவலையா? 2000 வருஷம் யோசிச்சு பாருங்க. மூளையில் எங்கேயோ நசரேத்தில் எருசலேமில் 12 பேரில் ஆரம்பித்தது இன்னைக்கு உலகத்திலே பெரிய மதமாக எது இருக்குது? பேரளவுக்கு இருந்தாலும் கிறிஸ்தவ மதம் தானே. உலகமெல்லாம் பரவிருச்சே. ஜெயிக்கிறதா? எத்தனை தடைகளை மிஞ்சி பரவிருச்சே. அந்த வெள்ளை குதிரை இன்னைக்கும் எல்லாம் போய் தெரிந்து கொள்ளவங்களை அழைச்சி, நீங்களும் நானும் எந்தெந்த மதத்துலேயோ இருந்தோம், இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ சபையில் உட்காந்துக்கிட்டு கம்யூனியன் எடுக்க வந்தது எது காரணம்? இந்த வெள்ளை குதிரை வந்ததுனால தான். இந்த வெள்ளை குதிரை ஜெயிச்சதுனால தான் நம்ம இயேசு